கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவனோடு கூட இருக்கிறது மாம்ச பலம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. என கருமையானவர்களே, ஆகவே இந்த வார்த்தைகளின் மேல் நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லி இந்த இடத்திலே வேதம் சொல்லுகிறது. With us is our Lord God. இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். எவ்வளோ வல்லமை உள்ள தேவன்ல. அவர் நம்மளை கைவிட மாட்டார். சோர்ந்து போய் இந்த வார்த்தைகளை ஒருவேளை எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியை கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? என்னோடு கூட அப்பம் புசித்தவனே எனக்கு விரோதமாய் எழும்பிட்டானே என்று சொன்னவனமாய் உன் நண்பன் உன்னோடு கூட இருந்தவன், உன்னுடைய பார்ட்னர் உனக்கு விரோதமாக எழும்பிட்டான்னு சொல்லி கவலைப்படுறியா? அவனோடு கூட இருப்பது மாம்ச பலம், ஆனால் உங்ககிட்ட இருப்பது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது அதற்கு முந்தின வசனத்தில், நீங்கள் திடம் கொண்டு தைரியமாக இருங்க, நீங்கள் பயப்படாதுங்க. இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதை போகும். நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இன்று கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவதை நீ காண்பாய். God will fight the battle for you. நீ அமர்ந்திருப்பாய். You will be still watching. அமர்ந்திருந்து நீ பார்த்து கொண்டிரு. கர்த்தர் உனக்காக யுத்தத்தை செய்வார். உன்னுடைய காரியங்களை இன்று கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். உன்னுடைய வேலை ஸ்தலம், உன்னுடைய உறவுகள், உன்னுடைய பிஸ்னஸ், அநேக காரியங்களிலே நீ நொறுக்கப்பட்டு போயிருக்கிறாயோ, கலங்காதே. கர்த்தர் இன்று உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவருடைய சமூகத்தில் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். நீங்கள் அமர்ந்திருங்கள். உனக்கு விரோதமாய் செயல்படுவர்களிடத்தில் இருப்பது சுயபலன், அவர்களுடைய மானசீகத்தின் பலன். வேதம் சொல்லுகிற வண்ணமாய் நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. நம்ம வழிநடத்துகிற நம்ம ஆண்டவருங்க. எதுக்கு பயப்படுறீங்க? முழங்கால் படியுது. யுத்தத்தை முழங்காலில் துவங்கு. இந்த முழங்காலின் யுத்தம் உனக்கு வெற்றியை கொடுக்கும். சும்மா எங்கே போய் நிற்கிறதுல வெற்றி கிடைக்காது. உன் அறை கதவை சாத்தி முழங்கால் படியிட்டு கதறு, ஆண்டவரே இன்று யுத்தம் இருக்கிறது, நீர் எனக்காக யுத்தம் பண்ணும் என்று சொல்லி நீ முழங்காலில் யுத்தம் பண்ணும் பொழுது வானசேனை மண்டலத்தின் சேனைகளை கர்த்தர் விரட்டி அடித்து தம்முடைய சேனை அனுப்புவார். இன்று கர்த்தர் உனக்கு வெற்றியை கொடுப்பார். அவரை நோக்கிப்பார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்த. சோர்ந்து போயிருக்கிறாயோ, எழும்பு என் அருமை சகோதரனை சகோதரியே, இன்று உன் வெளிச்சம் பிரகாசிக்கும். எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. பலவிதமான சோர்வுகள், பலவிதமான பலவீனங்கள், பலவிதமான இழப்புகள் ஆண்டவரே, எதிர்ப்புகள் ஆண்டவரை, நம்பி இருந்தவர்கள் மோசம் பண்ணிட்டாங்களே, கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வேளையில கர்த்தர் கண்ணோக்கி பார். உங்கள் வல்லமையின் கரம் அவர்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. திட்டம் கொண்டு தைரியமாக இருக்கும்படி அவர்களை நீர் எழுப்பும் ஆண்டவரே. யுத்தம் கர்த்தருடையது, வெற்றி உம்முடைய பிள்ளைகளுடையது. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.